வணக்கம் நண்பர்களே, இந்த சீரிஸ்க்கு நம்ம இன்னும் பேர் வைக்கலன்ற காரணத்தினால பேர் வைக்காம தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் 2-3 பேர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்து சீக்கிரமா ஒரு பேரையும் வச்சு விட்டுறேன். சரி, ஓகே, நீ கதைக்குள்ள வருவோம். காலையில எழுந்திரிச்சு வழக்கம் போல பர்சனல் ட்ரைனிங்ல முடிச்சிட்டேன். ஒரு 2 நாளா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டு பேனா வச்சு எழுதிட்டு இருக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க. அது ஒண்ணு இல்ல நண்பர்களே, நான் புதுசா என் வாழ்க்கையை ரீசெட் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒன் ஆஃப் த மெயின் ரோல் இதுதான். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜேர்னல் எழுதுறது. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஜேர்னல்லாம் எழுதுறதுக்கு டைம் இருந்த போது அதை பத்தி நான் பெருசா சீரியஸா எடுத்துக்கல. இதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது என்னோட கரண்ட் மனநிலைக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணிச்சு. அதனால தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இல்ல எனக்கு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த ஜர்னல் புக்ல என்ன எழுதணும் என்ன எழுதக்கூடாதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனா நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமும் கிடையாது. மனசுல தோன்றது மூளைக்கு தோன்றது எல்லாத்தையுமே எழுதலாம். இப்பதான் 2 நாளா எழுத ஆரம்பிச்சிருக்கேன்றதுனால இதை பத்தி எனக்கு இன்னும் பெருசா பேச தெரியல. போக போக உங்ககிட்ட சொல்றேன். காலேஜ் ஜர்னல்லாம் எழுதி முடிச்ச உடனே பயங்கரமான தலைவலி. பேசாம படுத்து தூங்கிட்டேன். எந்திரிக்கும் போதே மத்தியானத்தை தாண்டிடுச்சு. இதுக்கு மேல சமைக்கிறதுக்குலாம் மனநிலை இல்லைன்றதுனால சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த ஹோட்டல்காரங்கலாம் சாப்பாடு கீழே கொட்டாம இருக்கணும்னு பேக் பண்றதெல்லாம் சரிதான். ஆனா பார்சல் நம்ம கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட திறக்க முடியாத அளவுக்கு பேக்கிங் பண்றாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் டப்பாவே திறக்க முடிஞ்சது. டப்பாவை திறந்த சந்தோஷத்திலே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்துக்கிட்டு நம்ம பாய்ஸோட கொஞ்ச நேரம் உருண்டுகிட்டு இருந்தேன் பாருங்க. என்னையே அறியாம மறுபடியும் பயங்கரமா உறங்கி விட்டேன். நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு படுத்தா தூங்கிடுவேன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு ட்ரையல்ஸுக்கு தான் படுத்தேன். எங்க நம்ம பாடி ஆப்போசிட்டா வேலை செய்ய போகுதுன்னு மிஸ் ஆகாம கரெக்டா தூக்கத்தையும் போட்டு ஒரு 7 மணி அளவுக்கு என் பொண்டாட்டி எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். என்னோட ருட்டீன்லயே நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது என் தூக்கத்தை தான். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ராத்திரி சீக்கிரமா தூங்கணும். ஆனா இந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு மறுபடியும் இப்படி தூங்குனா ராத்திரி எப்படி சீக்கிரமா தூங்குறது? பட் இப்படி எல்லாம் ரீசன் சொல்லிக்கிட்டு இருந்தா எதையுமே திருத்திக்கவே முடியாது நண்பர்களே. நான் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் ப்ரொகாஸ்டினேஷன் தான். இந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேட் பண்றதுனால தான் இவ்வளவு துணிகளும் சேர்ந்து கிடக்கு. அந்தந்த வேலையை அப்பப்போ செய்யறதுல எனக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. அதையும் இந்த வாட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மத்தியானம் முரட்டத்தனமா தூங்கினதுனால ராத்திரி தூக்கத்தை தள்ளி போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நல்லா சில்லுன்னு ஒரு குளியல போட்டு ரொம்ப நாளா ஜிம் போகாதனால ஒரு ஃபிட் செக்கையும் போட்டாச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஜர்னல் எழுதிட்டு வழக்கத்துக்கு மாறா ஒரு 12 மணிக்கு முன்னாடியே போயிட்டு தூங்கிட்டேன் நண்பர்களே. நீங்களும் உங்க லைஃப்ல ஏதாவது மாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டப்புன்னு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஜர்னலையும் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. வரட்டா, டாடா, பாய்.